இது வரேன் அங்கேயே யூஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. பத்திரமா வச்சுக்கோ. என்ன வரக்கா பார்த்து ரொம்ப நாள் வருதா போகண்டா. நீங்கள் பேசுவாங்க வசதிதான். இன்னொரு நாள் பார்ப்போம். நாளைக்கு கூட பார்ப்போம்ண்ணா. சரி பாய். போகலாம் வா, கூட்டிகிட்டு போகலாம் வா போகலாம். அவன் நடுவில் எங்கே பரவாயில்லையா உனக்கு? ரிலீஸ் இருக்கா? சரி சரி சார். அடி பாவி, போனையும் பரிசையும் மறந்துட்டியா நீ? என்ன வேலை பண்ணியிருக்க நீ? போய் தேடுப்போ.
போகிறேன், நான் கிளம்புறேன். தேடி எடுத்துட்டு வா. அப்பா எல்லாத்தையும் கேட்டேன். பர்ஸையும் போனையும் காணப்பா. என்னடி சொல்கிற நீ? பர்ஸையும் ஃபோனையும் காணுமா? நல்லா தேடு. அது இருந்தால் மட்டும் நீ வீட்டுக்கு வந்தால் போகிறோம். நான் போகிறேன், நீ எங்கே தேடிட்டு அப்புறமா வா. நான் எல்லாத்தையும் கேட்டப்பா. நீ தேடிட்டு என் கூட வந்தால் போகிறோம். அப்பா வேற அது இல்லைன்னா வீட்டில் விட மாட்டாரே. பண்ணுவியா பண்ணுவியா? நீ பார்க்கலேருந்து ஃபோனும் பர்ஸும் எடுத்துன்னு வந்தியா? அந்த தொலைச்சிட்டேன்னு சொன்னியா நீ? என்னாச்சு? கிடைச்சதா இல்லையா ஃபோனும் பர்ஸும்? இப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே, அது எடுத்துன்னு வந்தால் நீ வந்தால் போகிற வீட்டுக்குள்ள கேட்டீங்க, அப்படியே போயிடு, இங்கே வராது. அந்த பர்ஸும் ஃபோனு எனக்கு ரொம்ப வேல்யூபிள். அந்த பார்க்கில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான், அந்த ஃபோனையும் பர்ஸையும் பார்த்துக்கோடின்னு இவர்கிட்ட கொடுத்தேன் நான். 5 நிமிஷம் எங்க திரும்பி வரத்துக்கூட எங்களுடைய பார்த்து வந்துட்டா ஃபோனையும் பர்ஸையும் தொலைச்சிட்டேங்கிறா. ஆமாம், பர்ஸும் ஃபோனும் பார்க்கலேருந்து நிறைய இருந்தது, எடுத்துன்னு வந்தால் போகிறோம். உங்களுக்கு தான் தெரியும் அவர் ஞாபகம் மருதி இல்லை, அவர் ஞாபகம் மருதின்னு தெரியும் உங்களுக்கு. அவர்கிட்ட போய் யாராவது கொடுப்பாளா? ஏண்டி சிரிக்கிற? எல்லாத்தையும் தொலைச்சி மொத்தமாக தொலைச்சிட்டு வந்துட்டு இப்படி சிரிக்கிற பாரு. கஷ்டம்னா தெரியவே தெரியாதா? ஏன் இப்படி சிரிக்கிற நீ? விஷயம் புரியாம அசிங்கமாதிரிலாம் உனக்கு இவ்வளோ பெருசாகிட்டு ஃபோன் மொத்தமாக தொலைச்சிட்டு வந்துருக்கு. அப்பா இது சும்மாப்பா, நான் சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணேன். ப்ராங்கா? நான் நம்பல. அப்போ ஃபோனும் பர்ஸ் எங்க? கேமரா பாருங்கப்பா. வாங்க அங்க. ப்ராங்கா இது? ஹாய் எவரிவன், நம்ம ஒரு நல்ல லாஸ்ட் அண்ட் ஃபேமிலி ப்ராங்க் பண்ணோம். ஸோ எங்கள் அப்பாவோட பர்ஸ் வந்து கலந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணோம். பர்ஸை வந்து நானே எடுத்து வச்சுக்கிட்டு பர்ஸையும் ஃபோனையும் தொலைச்சிட்டேன்ற மாதிரி சொன்னேன். இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் பீதியாக இருந்தது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே மாதிரி நிறைய ப்ராங்க் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி.